வணக்கம். இது உங்கள் அன்பு சகோதரன் தட்சிணாமூர்த்தி. எப்பப்பப்பா! என்ன வெயில் அடிக்குது. மனுஷன் வாழ்றதா? சாவறதா? வெளிய தல காட்ட முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் புலம்பிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் துபாயில பயங்கரமான மழை தூறுது. இன்னொரு பக்கம் சூறாவளி அடிக்குது. ஒரு பக்கம் நிலநடுக்கம். இன்னொரு பக்கம் பனிக்கட்டிகள் உருகிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்படுறோம். பெங்களூர்ல வரலாறு காணாத தண்ணீர் பிரச்சனை. 1,00,00,000 மக்களுக்கு குடிக்கிறதுக்கு கூட நீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். தமிழ்நாட்டிலே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள குடிதான் இருக்க பிரச்சனை நெருங்கிட்டே வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. பருவநிலை எப்படி மாறுச்சு அப்படின்னா நமக்கு தான் தெரியும். மனிதனுடைய சுயநலம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடையின் வெயிலின் தாக்கத்தினால மனிதனின் சுயநலத்தினால ஏரி குளம் குட்டைகள் காணாமல் போயிடுச்சு. காடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு வீடுகளாகவும் அடுக்குமாடி குடியிருப்புகளாகவும் தொழிற்சாலைகளாக மாறிட்டு வருது. ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறிடுச்சு. அதனால் கோடை வெயில் தாக்கத்தினால பறவைகள் இறந்து கிடக்கு. வனவிலங்குகள் வகையறியாமல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குடியிருப்பு பகுதிகளுக்கு வருது. அவைகளாலும் தண்ணீர் பிரச்சனை தாங்க முடியாமல் அவைகளும் இறந்து போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகமானது அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு உரிமை பெற்ற உலகம் பூமி. ஆனால் மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்ததனுடைய தாக்கம் தான் இந்த விளைவு எல்லாமே. சமூகத்தினுடைய சீரழிவுக்கு காரணம், பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் மனிதனின் சுயநலம். இது எல்லாருமே ஏற்றுக்கணும். காரணம், ஏரி குளம் குட்டைகளின் எண்ணிக்கை குறைந்தது, மரங்களில் வெட்டப்பட்டது, காடுகள் அழிக்கப்பட்டது, தேவையில்லாமல் நெகிழிகளை பிளாஸ்டிக் பொருட்களை அதிகமாக பயன்படுத்தியது, மாசுக்களை இந்த நிலத்தோடு அதிகமாக நாம் கலந்தது. இது எல்லாம் தான் காரணம். இது எப்படி போக்குறது? ஒரே ஒரு விஷயம்தான். இன்றைக்கி இந்த கோடை வெயிலில் எல்லாரும் வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்க கூட எங்கடா மரம் இருக்குது தேடிட்டு போய் நிற்கிறோம். ஆடு மாடுகள் கூட எங்கே மரம் இருக்குதோ அந்த மரத்தை தேடி போய் நிழலில் நிற்குது. பறவைகளும் பசுமையான மரத்தை நோக்கி பறந்து போய் நிற்குது. அப்போது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வு என்னென்னா மரம் நடுதல் மட்டும்தான். இப்போது மரம் நடுதல் மட்டும் இல்லாமல் ஏரி குளங்களை மீட்க வேண்டும். நம்ம இயற்கை நமக்கு எல்லாமே கொடுக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னையிலலாம் பயங்கரமான மழை பெஞ்சது. அந்த மழை நீரை நாம் என்ன பண்ணோம்? அந்த மாவட்டங்களிலாக தேக்கி வச்சோமா அப்படின்னா எல்லாமே கேள்விக்குறி தான். தேக்கி வைக்கிறதுக்கு குளம், ஏரி, குளம், குட்டைகள் காணோம். இருந்தால் தானே தேக்கி வைப்போம். இப்போது ஏரி குளங்குட்டைகளை ஒவ்வொரு கிராமத்தில் இருப்பவரும் ஒவ்வொரு நகரத்தில் இருப்பவர்களும் நரகம் தான் அது நகரத்தில் இருப்பவர்களும் ஏரி குளங்குட்டைகளை மீட்டெடுத்து அதில் நீரை சேகரிப்ப முதல் கற்றுக்கணும். அதுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக எளிமையான வழி ஒன்று சொல்கிறேன். மரம் நடுதல். மரம் மட்டும்தான் ஒரே சொல்யூஷன். மழை பெறவும் இந்த இயற்கையோடு இயந்து நம்ம வாழ்கிறதுக்கும் ஒரே ஒரு வழி மரம் நடுதல் மட்டும்தான். இது எப்படி மிகப்பெரிய ஒரு இயக்கமாக கொண்டு வருது? விவேக் சார் அவர்கள், நடிகர் விவேக் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எப்படியாச்சும் அப்துல் கலாம் சொன்னபடி ஒரு கோடி மரங்களாவது நட்டுன்னு முயற்சி பண்ணார். ஏறக்குறைய 30 லட்சம் மரங்களுக்கிட்ட வந்தார். மனிதன் இறந்துட்டார். ஆனால் நம்ம நினச்சா 1.5 மாதத்தில் 1 கோடி மரங்களை நட்டுடலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 12,000 தனியார் பள்ளிகள் இருக்குது. அதில் 65 லட்சம் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. அதே மாதிரி 37,500 அரசு பள்ளிகள் இருக்குது. அந்த அரசு பள்ளியில் 46 லட்சம் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. அவர்கள் வழிநடத்தும் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளியில் 2,54,000 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அரசு பள்ளிகளில் 2 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். இப்போது வேகண்ட் எல்லாம் குறைஞ்சப்பட்டதை கூட 1,69,000 ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. இப்போது அங்கே ஒரு 65 லட்சம் மாணவர்கள், இங்கே ஒரு 46 லட்சம் மாணவர்கள், ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன வருது? 1,11,00,000 வருது. 65 ஒரு 46, ஓகேவா? 1,11,00,000 மாணவ மாணவியர்கள், பள்ளி படிக்கும் மாணவர்கள் மட்டுமே அது. ஒருவருக்கு ஒரு செடி நட்டால் கூட 1,11,00,000 மரங்கள் இந்த 1.5 மாதத்தில் உருவாயிடும். விருப்பம் இருக்கிறவங்க 1க்கு மேலே நட்டா, 2 நட்டா 2,22,00,000 மரங்கள், 3 நட்டா 3,33,00,000 மரங்கள். ஆசிரியர்களும் சேர்ந்து இணைந்து அவர்களும் நட்டாங்க அப்படின்னா பள்ளி மாணவ மாணவியரும் ஆசிரியர்களும் நினைத்தாலே குறைந்தபட்சம் 4லிருந்து 5 கோடி மரங்களை இந்த 1.5 மாதத்தில் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நட்டுடலாம், பாதுகாத்து வளர்த்து விட்டுடலாம். அதுக்கடுத்து ஜூன் மாதம் மழை பெய்ய ஆரம்பித்திடும். மரம் தன்னாலே வளர்ந்துடும். நீங்கள் இந்த 1 மாதம் மட்டுமே நீர் ஊற்றி வளர்த்து அதை ஆளாக்கி விட்டால் போதும். அடுத்து வரும் நாட்களை இயற்கை பார்த்துடும். அடுத்து ஜூன் ஜூலை மாதங்களில் பசுமை பூர்த்திய நிலமாக மாறிடும். பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறை, காலாண்டு விடுமுறை, இந்த முழு ஆண்டு விடுமுறை நாட்களில் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு செடி நட்டு பாதுகாருங்க. இந்த 15 நாள் 16 நாளில் லீவில். முழாண்டில்
குறைந்தபட்சம் 3-4 செடிகளாக நடுங்க அப்படின்ட்டு அவங்கள நம்ம ஊக்கப்படுத்தினாவே, அதை அதனுடைய வளர்ச்சி புகைப்படமாக எடுத்து நமக்கு ஒப்படைக்க சொன்னாலோ, இல்லை அதனோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து பள்ளிகளில் நம்ம பகிர்ந்து கொண்டால் கூடவே மாணவர்கள் மத்தியில் அந்த செடி நடுறதுக்கான உத்வேகம் கொடுத்த மாதிரி இருக்கும். மரம் நட்டு நம் வாழும் பகுதியை பசுமையாக மாற்றிய மாதிரி இருக்கும். ஆனால் இதை நம்ம சுலபமாக செய்கிற விஷயம்தான். மாணவர்களுக்கும் மரம் நடுதலுடைய முக்கியத்துவம் புரியும். ஈஸியாக 1 கோடி 2 கோடி 3 கோடி மரங்களை நம்ம ஈஸியாக நட்டு வளர்த்துடலாம். இது பள்ளி அளவில் மட்டுமே. இது கல்லூரி அளவில், ஊரளவில், நகரங்கள் அளவில் விரிந்தால் நம் தமிழ்நாடு கொஞ்ச நாளிலே, சில மாதங்களிலே பசுமை பூர்த்திய நிலமாக மாறிவிடும். இதுவே இந்திய அளவில் நாம் கொண்டு சென்றால் இந்தியாவும் பசுமை பூர்த்திய நிலமாக மாறிடும். அதுவே உலக அளவில் கொண்டு போன்றால் உலகமும் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் நினைத்தாலே இந்த உலகமே பள்ளி பசுமை பூர்த்திய பகுதியாக மாறிடும். அதனால் மாற்றம் ஒவ்வொருவரிடம் இருந்து பிறக்கட்டும். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு மாணவர்களும் நினைத்தாலே கூட இந்த பூமி பசுமை பூர்த்தி நிலமாக மாறிடும். அதனால் நம் கையில் தான் இருக்கிறது. அடுத்த கோடையை இப்படி நாம் பரிதவித்து கழிக்க வேண்டியதில்லை. பசுமை பூர்த்திய நிலமாக மாற்றி செழுமையாக வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கும் செழுமையாக இந்த நிலத்தை விட்டுச் செல்வோம். நன்றி, வணக்கம். நல்லதை 4 பேருக்கு பகிருங்கள். நல்லவைகளால் இந்த உலகம் நிறமட்டும். நன்றி, நன்றி, நன்றி.